ஆடி மாசத்தப்போ என்ன ஆச்சு, இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு பெண்மணி 35 வயது மதிக்கத்தக்கது ஒரு பெண்மணியை வந்து நாங்கள் நியமிச்சிருந்தோம். அந்த பெண்மணிக்கு இந்த குழந்தைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அவள் 6 மாத காலம் 3, 4, 5 மாதம் இருக்கும். இந்த குழந்தைக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு டைம் ஸ்கெட்யூல் போட்டு இப்படி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நம்பி தான் வாழக்கூடிய ஒரு சூழல் எந்த ஒரு கலைஞருக்கும் பெரும்பாலும் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து இந்த நேரத்தில் இது கொடுக்கணுமா, அந்த நேரத்தில் அது கொடுக்கணுமா, இப்படி பார்த்துக்கணுமா, அப்படி பார்த்துக்கணுமா அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு ட்ரெயின் பண்ணி வச்சிடணும். அவளும் குழந்தைய பெற்றவள் தான். அப்போ எங்கள் வீட்டில் என்னென்னா கேஸ் கனெக்ஷன் வந்து 2 சிலிண்டர் ஒரே நேரத்தில் கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். ஸ்டில் இப்போவும் அப்படி தான் இருக்குது. இந்த பெண்மணி ஆடி மாதகம் நாங்கள் கச்சேரி முடிச்சுட்டு வரோம். அம்மன் கோயிலில் பாடிக்கிட்டு வரோம். ஒரு நாள் இரவு மணி இருக்கும், ஒரு 12 மணி 12:30 மணி இருக்கும். இங்கே தான் ஈக்காட்டு தாங்கல்ல பாடிக்கிட்டு வர்றோம். அப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் தூங்க போயிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மணி போல் இருக்கும், ஒரு கால் வருது, ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே எடுத்து ஹலோன்னு சொல்கிறோம், யாரும் பேசலை. திரும்பவும் ஃபோன் வருது, ஹலோன்னு சொல்கிறோம், யாரும் பேசலை. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 8 முறை கால் வந்தது. ஒரு 7-8 தடவை வந்தோடனே என் வீட்டுக்காருக்கு பயங்கர கோபம். இது என்ன, இது கச்சேரி முடிச்சோடனே அவங்க விசிட்டிங் கார்டு வாங்குறாங்க, ஃபோன் அடித்து பேசினாலாவது பரவாயில்ல, பேசாமல் இப்படி பண்ணுறாங்களே, இந்த நேரத்தில் இப்படியா தொந்தரவு பண்ணுவாங்க, நான் யாருன்னு போய் காலர் ஐடியில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கீழே படிக்கட்டில் இறங்குறதுக்காக காலர் ஐடி அதில் என்ன நம்பர்னு தெரியும் இல்லையா, அதை பார்த்துட்டு ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இறங்கி வர்றாரு. அப்போது அவர் இறங்கும் போது 9வது கால் வந்ததுங்க. கால் வந்தோடனே குழந்தை சிரிக்குது, கலகலன்னு குழந்தை சிரிக்குது. சரி, நான் எதுக்கு இந்த மாதிரி இந்த நேரத்தில் யார் குழந்தைய வச்சு விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டேன்னு வைங்க. அடுத்த நாள் காலையில் இவர் வந்து படுக்கலை, பக்கத்தில் ரொம்ப நேரம் ஆச்சு, நடுவில் எழுந்து பார்க்கும்போது இவர் இல்லை. சரி, காலையில் கேட்டுப்போம், ஏதாவது வேலையாக இருப்பாருன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அடுத்த நாள் காலையில் நான் இறங்கி வந்து படிக்கட்டில் இறங்கி வந்து கேட்குறேன். அப்போ அவர் ரொம்ப இறுக்கமான மனத்தோடு உட்காந்துருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே, என்ன ஆச்சுன்னு கேட்குறியா, அவள்கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு பார்த்துக்கோ, குழந்தைக்கு பால் அவள் பசிக்கும் போது கலந்து கொடு அப்படின்னு சொன்னோம். அவள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணாமல் படுத்துட்டா. அப்படியே வந்து கீழே படிக்கட்டில் அந்த காலர் ஐடியில் பார்க்க வரலான்னு வந்தேன் இல்லை, அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கேஸ் ஃபுல்லாக வீடு முழுக்க பரவி இருக்கு. நல்ல வேலை நீ வரல, நீ வந்திருந்தேன்னா ஸ்விட்ச் போட்டிருப்பேன், ஃபயர் ஆகிருக்கும், சிலிண்டர் வெடிச்சிருக்கும், அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். நான் வந்தோன்னா அப்படியே எல்லாத்தையும் திறந்து அந்த கேஸ் எல்லாம் வெளியில் போகணுங்கிறதுக்காக அப்படியே அமைதியாக உட்காந்து அப்போலேருந்து உட்காந்துருக்கேன். இதுன்னு எனக்கு ரொம்ப நினச்சாலே பயமாக இருக்கு. ஏன்னா ஒன்று அந்த பொண்ணு வந்து குழந்தைய இடுப்பில் வச்சுக்கிட்டு தான் வந்து பால் கலந்து கொடுப்பா. அப்போது குழந்தைக்கும் ஆபத்து வந்திருக்கும், அந்த பெண்மணிக்கும் ஆபத்து வந்திருக்கும். அந்த பெண்மணி வீட்டில் என்ன பதில் சொல்லுவேன் நான், ஏன் குழந்தைக்கு இத்தனை காலம் ஒரு 10 வருஷம் இடைவெளியில் தவம் இருந்து பெற்ற 2வது குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும், இதெல்லாம் நினைச்சு உனக்கு ஒண்ணுமே புரியல, இது என்ன அதிசயம், ஏன் 9வது முறை வந்து ஒரு குழந்தை சிரிக்குது, யாருமே பேசாம ஒரு குழந்தை கலக்கலன்னு சிரிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். இது வந்து அந்த குழந்தை அந்த நேரத்துல வந்து அந்த அம்பாள் உந்துதல் படுத்தி இருக்கா. படுத்திருக்கீங்களே, கீழே போய் பாருங்க, கேஸ் இப்படி இருக்கு, அடுத்தது அவ பால் கலக்க போவா, கட்டாயம் உன் குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு அந்த அம்பாள் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வரவழைச்சு அந்த ஃபோனில் யாரும் குரலும் கேட்காம அந்த காலர் ஐடியை பார்க்கறதுக்காக எங்களை உந்துதல் படுத்தியிருக்காங்க. அவங்க தான் அனுப்பி வச்சதா நான் இன்னைக்கும் நினைக்கிறேங்க.